our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 102:15. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். சீயோன் மலை என்பது எருசலேமோடு இணைந்த ஒரு பர்வதமாகும். ஒரு காலத்தில் அது எபூசியர் என்ற புறஜாதியாரின் வசம் இருந்தது. அந்த கோட்டை அரணிப்புள்ளதாகவும் பாதுகாப்புள்ளதாகவும் இருந்தது. யோசுவாவோ நியாயாதிபதிகளோ அல்லது இஸ்ரவேல் தேசத்தை 40 ஆண்டுகள் அரசாண்ட சவுலோ அதை பிடிக்க முடியவில்லை. ஆனால் தாவீது வைராக்கியமாய் நின்று எபூசியர் மேல் யுத்தம் செய்து சீயோன் மலைக்கோட்டையை பிடித்தார். பிற்பாடு அது தாவீதின் நகரமாயிற்று. சீயோன் மலை என்ற வார்த்தைக்கு சூரியகாந்தி என்பது அர்த்தம். சூரியகாந்தி செடியிலே ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அதன் மலர் எப்பொழுதும் சூரியனையே நோக்கி கொண்டிருக்கிறது. சூரியனை போன்ற ஒரு தோற்றம் அளிக்கிறது. சூரியன் செல்லும் திசையை நோக்கி அதுவும் திரும்பிக் கொண்டிருக்கிறது. இப்படித்தான் தேவனுடைய ஜனங்களும் நீதியின் சூரியனாகிய கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். சீயோனை குறித்து 4 ஆழமான ஆவிக்குரிய ரகசியங்கள் உண்டு. முதலாவது, இஸ்ரவேல் தேசத்திலே எழுத்தின்படி இருக்கிற ஒரு சீயோன் மலை. அது தாவீதின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. தாவீது ராஜாவுக்கு அங்கே ஒரு அரண்மனை இருந்தது. அந்த சீயோன் மலை எருசலேமுக்கு தென்மேற்கு பகுதியில் பழமையானதும் உயர்ந்ததுமாக இருக்கிறதை காணலாம். சாலமோன் ஆலயத்தை கட்டின போது சீயோன், மோரியா, அக்ரா, பெர்செதா என்று அழைக்கப்படும் 4 மலைகளையும் இணைத்து ஆலயத்தை கட்டினார். இரண்டாவதாக, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆவிக்குரிய ஜனமும் வந்தடையத்தக்க ஒரு உன்னதமான ஸ்தலமாக சீயோன் இருக்கிறது. மூன்றாவதாக, பரலோகத்தில் ஒரு சீயோன் மலையை குறித்து வாசிக்கிறோம். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார் என்று சங்கீதம் 52:2 காண்கிறோம். கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமே சீயோன்தான். நித்தியத்திலே புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்று வருகிற அநேக இடங்களிலே சீயோன் முக்கியமானதாகவும் மேன்மையுள்ளதாகவும் இருப்பதை காணலாம். நான்காவதாக, கர்த்தர் கட்டி எழுப்புகிற சபையும் கூட சீயோன் என்றுதான் அழைக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். இது சபையாக கட்டப்பட்டிருக்கிற ஒரு பெரிய மாளிகை. மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியர்கள் ஆகியோரால் ஜெபத்துடன் கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஸ்தலம் இது. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு உன்னதமான அனுபவத்திற்கு உங்களை அழைக்கிறார். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படியாக சீக்கிரமாக வந்து உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று அவர் அன்புடன் சொல்லுகிறார். அவர் வருவதற்கான நேரம் மிகவும் சமீபத்தில் இருப்பதால் விரைந்து ஆயத்தப்படுவீர்களாக. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இன்றைய வாக்குதத்த வசனத்தின்படி தேவன் உங்களை மீண்டும் உருவாக்க போகிறார். தேவன் வாசம் பண்ண விரும்புகிற சீயோனை அவர் மீண்டும் கட்டி எழுப்புவார். தேவன் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு சொந்தமான சீயோன். இன்று உங்கள் வாழ்வின் நம்பிக்கைகள் உடைந்து போயிருக்கிறது என்று கூறலாம்.
ஜனங்களால் அல்லது தனிமை, நிராகரிப்பு, வலி, வேதனைகள், வியாபாரத்தில் நஷ்டம் போன்றவற்றால் உங்கள் இருதயம் உடைந்திருக்கக்கூடும். தேர்வில் தோல்வி அடைந்திருக்கலாம், அல்லது வேலையை சிறப்பாக செய்ய முடியாமல் போயிருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களை திருப்திப்படுத்த முடியாமல் போகலாம், அல்லது குடும்ப சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத காரணத்தினாலோ அல்லது உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாததாலோ உங்கள் இருதயம் உடைந்து போயிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்களித்தபடியே அவர் உங்களை மீண்டும் கட்டி எழுப்புவார். தேவன் வாசம் பண்ண விரும்புகிற சீயோனை அவர் மீண்டும் கட்டி எழுப்புவார். தேவன் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு சொந்தமான சீயோன். அவர் வாசம் பண்ண விரும்பும் ஸ்தலம். உங்கள் வாழ்க்கை உடைந்து போக அவர் அனுமதிக்க மாட்டார். சூழ்நிலைகளை மாற்றி மீண்டும் கட்டி எழுப்புவார். அவர் உங்களுக்கு அழகான வாழ்க்கையை தருவார். தேவன் தன்னுடையவைகளை எவ்வாறு மீண்டும் கட்டி எழுப்பினார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஜனங்கள் தேவனிடமிருந்து விலகி செல்லும் போதெல்லாம் அவர்களை உடைத்து மீண்டுமாக அவர்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் கட்டி எழுப்பினார். அத்தகைய ஒருவர்தான் தாவீது. அவர் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது அவருடைய முதல் குழந்தை இறந்து போனது. ஆனால் தாவீதுக்கு பின் அவனுடைய சந்ததியில் ராஜாவாக தெரிந்து கொண்ட சாலமோனை தேவன் ஆசீர்வதித்தார். இது போலவே தேவன் பேதுருவின் அழைப்பையும் மீண்டுமாக கட்டி எழுப்பினார். மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை தமது ஊழியத்திற்கு அழைத்தார். ஆனால் இயேசு மரித்த பின்பு பேதுரு தன் அழைப்பை மறந்து மீண்டுமாக மீன்பிடிக்க சென்றார். நீங்கள் கடந்து வருகிற கஷ்டமான சூழ்நிலைகளால் தேவனுடைய அழைப்பை நீங்கள் மறந்திருக்கலாம். தேவனுடைய அபிஷேகமும் நோக்கமும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ரோமர் 11:29 தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே என்று வேதம் கூறுகிறது. தாவீதின் வாழ்க்கையில் ரட்சிப்பின் மகிழ்ச்சியை தேவன் கட்டி எழுப்பினார். பேதுருவை தனது மந்தையை மேய்க்கும்படி திரும்ப அழைத்தார். அதுபோல அவர் உங்களையும் அழைத்து உங்கள் வாழ்க்கையை மீண்டுமாக கட்டி எழுப்புவார். ஆகவே மகிழ்ச்சியால் நிறைந்து தேவனுடைய வாக்குறுதிக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஜெபம். அன்பின் தகப்பனே, என் நொறுங்குண்ட இருதயம் உமக்கு தெரியும். என் இருதயத்தின் வேதனையை மாற்றி என் இருதயத்தை உமது மகிழ்ச்சியால் நிரப்பும். என் வாழ்வை உமது அபிஷேகத்தினால் நிரப்பும். என் விசுவாசத்தையும் மகிழ்ச்சியையும் மீண்டுமாக கட்டி எழுப்பியருளும். உமது சித்தத்தை செய்ய எனக்கு உதவும். நீர் வாசம் பண்ணும் சீயோனாக என்னை மாற்றும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.